அண்மை செய்தி. விருதுநகர் மாவட்டம் குகன்பாறையில் தனியார் பட்டாசு ஆலையில் நடந்த வெடிவிபத்தில் ஒருவர் பலியான நிலையில் மற்றொருவர் படுகாயத்துடன் மீட்கப்பட்டுள்ளார். விபத்தில் மேலும் சிலர் சிக்கியுள்ளதால் சம்பவ இடத்திற்கு தீயணைப்புத்துறையினர் விரைந்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் முத்துக்குமாரிடம் கேட்கலாம். வணக்கம் முத்துக்குமார், கூடுதல் தகவல்களை வழங்கலாம். வணக்கம் சுரேஷ். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகில் குகன்பாறையில் உள்ள பாலமுருகன் என்பவருக்கு சொந்தமான லட்சுமி பட்டாசு தொழிற்சாலை செயல்பட்டு வருகிறது. இந்த பட்டாசு ஆலை நாக்பூர் உரிமம் பெற்று பேன்சிராக பட்டாசு தயாரிக்கப்பட்டு வருகின்றன. இந்த பட்டாசு ஆலையில் சுமார் 50க்கும் மேற்பட்ட அறைகளில் 100க்கும் மேற்பட்டோர் பட்டாசு தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். வழக்கம்போல் இன்று காலை பட்டாசு தயாரிக்க ஆயத்தமான பணியாக பட்டாசு மருந்துகள் கலக்கும் பணியில் சிவகாசி பகுதியைச் சேர்ந்த குருமூர்த்தி வயது 20 என்பவர் பணியில் ஈடுபட்டு வந்துள்ளார். அப்போது உராய்வினால் திடீரென வெடி விபத்து ஏற்பட்டதாக தெரிய வருகிறது. இந்த வெடி விபத்தில் சுமார் ஒரு அறைகள் தரைமட்டமாயின. கட்டட இடுபாடுகளில் சிக்கி ஒருவர் சம்பவம் இடத்திலேயே பலியாயினார். மேலும் குருமூர்த்தி என்பவர் மீட்டு சிவகாசி அரசு மருத்துவமனை சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். வெடி விபத்து ஏற்பட்ட தகவல் அறிந்து சாத்தூர் மற்றும் வெம்பக்கோட்டை தீயணைப்பு வாகனங்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து மீட்டு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் ஈடுபாடுகளில் சிக்கி இறந்த கோவிந்தராஜ் என்பவரை மீட்டு சிவகாசி மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவ இடத்திற்கு சாத்தூர் கோட்டாட்சியர் சிவகுமார் சம்பவ இடத்தில் வந்து ஆயத்த பணியில் மேற்பட்டு வந்துள்ளார். கூடுதல் தகவல்களுக்கு நன்றி முத்துக்குமார்.